இன்று காலை காரைக்குடியில் ஒரு வாலிபரை என்ன செய்தார்கள் என்றது உங்களுக்கு தெரியும். அதற்கு தமிழக வெற்றி கழகம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம். எப்போதும் காவல்துறை நம் நண்பன் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் இப்படி நடப்பது என்பது இந்த ஆட்சியில் ரொம்ப அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு கொடுமை நடக்கவே கூடாது. அந்த கொடுமை நடந்து விட்டது. அவருக்கு வயது சுமார் 27 வயது தான். அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எப்போதுமே நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு செயலும் பார்த்து செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபடி இந்த அரசு பார்க்காமல் எதையோ எப்படியானாலும் செய்யலாம் என்று செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு உண்டான பதில் அடுத்த வருடம் 2026 தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமருவார் என்பதை இங்கே திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும்